சிறு வயசுல இருந்து நான் எல்லாத்துக்கும் அந்த ஆண்டவனை தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடையாளமா தான் மனப்பூர்வமா என் நெத்தியிலே போ விபூதி பட்டையும் பொட்டும் இருக்கும். இப்ப அந்த ஆண்டவன் என்னை கைவிட்ட பிறகு அந்த அடையாளத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. பரிபூர்ணமா நான் அந்த ஆண்டவகிட்ட சரணாகதி அடைஞ்சனே எனக்காகவா? சொத்து சுகம் கேட்டனா, கார் பங்களா கேட்டனா, எதுவுமே இல்லையே. என் பிள்ளைங்களை ஒத்துமையா வச்சிரு, அவங்க வாழ்க்கையில நிம்மதியை கொடு, இவ்வளவுதானே. இது அத்தனை பேராசியா? நம்ம எல்லாருமே சேர்ந்து தேவிப்பட்டினம் போடுமே, எதுக்காகமா? நம்மள யாருக்காவது ஏதாவது திறக்குள்ளார் இருந்துச்சுன்னா அவனுக்கு அந்த பரிகாரத்தை பண்ணா மறுபடியும் நிம்மதி கிடைக்கும் தானே. இந்த சின்ன ஆசையை அவனால பூர்த்தி பண்ண முடியலையே. அவன் என்ன செய்தான்? அங்க இருந்து நாம கொடைக்கானல் போய் ஆனந்தத்தோட சந்தோஷத்தோட உச்சகட்டத்தில் இருக்கும் போது நெஞ்சில கொஞ்சமும் ஈரம் இல்லாம ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கீழே போட்டு உடைக்கிற மாதிரி சில்லீரை போட்டு உடைச்சான். ஒரு கண்ணாடி பாத்திரம் சதறன மாதிரி என் நெஞ்சு சதறி போச்சு. அவன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை நொறுக்கி போச்சு. இந்த அடையாளம் போயிடுச்சு. என்னைக்கு நான் மறுபடியும் அந்த பட்டையும் பொட்டு வைக்கிற சூழ்நிலையை அந்த ஆட்டை உருவாக்கி தரணும், அன்னைக்கு தான் அதை திரும்பி வரும். இது அவனுக்கு எனக்கு நடக்கிற இழுபறி போட்டி. அவனுக்காச்சு எனக்காச்சு யார் சேர்க்கிறாங்க? நீங்க வருத்தப்பட்டதில் நியாயம் இருக்குது. இப்படியெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாப்பிள்ளை, நம்ம நேரம் சரியில்லை, அதான் இப்படி எல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என்ன மனசுல வச்சுக்க வேணாமா? என்ன பேசுறீங்க? எல்லாத்தையும் மறந்துடணுமா? நடந்தது எல்லாத்தையும் ஈஸியா மறந்துட கூடியதா? சொல்லுங்க. உங்க கோபம் எனக்கு புரியுது. புரிஞ்சுக்கிட்டு பேசுற மாதிரி தெரியல, ஏதோ ஒப்புக்கு சப்பா பேசுற மாதிரி தான் தெரியுது. நீங்களும் உங்க அனுதாபமும் என் மனசு அப்படியே எரிமலையா கடந்து கொதிக்குது. அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அடிபட்டு வெளியில வந்தேன். ஓடி வந்து 2 வார்த்தை ஆறுதலா பேசியிருந்தீங்கன்னா உங்க மேல எனக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கும். அதை விட்டுட்டு சாவகாசமா பேச வந்துட்டீங்க. இல்லைங்க, நான் அப்பவே உங்களை தடுக்க பார்த்தேன். நீங்க கடு கோபத்துல இருந்தீங்க. ஊர்ல இருந்து வந்து உங்களை உடனே பார்க்கணும்னு தோணுச்சு. உங்க கோபம் கொஞ்சம் அடங்கணும் தான் தாமதமா வந்தேன். தாமதமா வந்தா எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு உங்களை பார்த்ததும் பல்ல எரிச்சிட்டு நினைச்சிருந்தீங்களா? நடந்த பிரச்சனை எல்லாம் ஈஸியா மறந்துட முடியுமா? எனக்கு நடந்தது உங்களுக்கு நடந்திருந்தா சட்டுன்னு எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா? ஏங்க, உங்க கோவத்தை காட்டுறதுக்கு எங்க அப்பா தான் கிடைச்சாரா? அப்புறம் எதுவும் நடக்காத மாதிரி பேச சொல்றியா? இத பார், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இனிமேல் அந்த மாணிக்கம் குடும்பத்துக்கும் நமக்கு எந்த ஒட்டு உரம் இருக்க கூடாது. என்ன பேசுது மாப்பிள்ள? உங்களுக்கு தான் மாமா சொல்றேன். இனிமேல் சொந்த பந்தம் பாசம் பரிகாரம்னு சொல்லிட்டு வந்து நிக்காதீங்க. சிங்காரிச்சு நிப்பாட்டி செருப்பால் அடிக்கிறதுனா என்னன்னு ஒரு தடவை அனுபவிச்சாச்சு. போதும், எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்குவோம். இனிமேல் சகல அவன் சொந்த பந்தம் எதுவுமே வேண்டாம். மாப்பிள்ள, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயம் பேசணுமே, ஞாபகம் இருக்கா? என்ன முடிக்கிற? ஞாபகம் இல்லைன்னா எப்படி? உதவி வாங்குறவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா தரவங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? மாப்பிள்ள, பண விஷயம் தானே. நடந்த குழப்பத்துல மறந்துட்டேன், கொண்டாந்து தந்துடுறேன். ஏஜென்சிக்கு பணம் கட்டுறதுக்கு நாளை தான் கடைசி நாள். அப்படிங்கிற? கவலைப்படாதீங்க, பணம் வீட்டுல தான் இருக்கு. இதை எடுத்துட்டு வந்துடுறேன். லீலா, வர்றேம்மா. மாப்பிள்ள வந்துடுறேன். இதோ
பாவம் பண்ணாரு? அவரோட நல்ல மனசே அவருக்கு விரோதி. இந்த வயசுல வீடு தேடி வந்து அவமானம் பண்ணுமா? இது பாருங்க, உங்க வீட்டுல பண்ற கொடுமை எல்லாம் தயவு செஞ்சு என்னுடைய நிறுத்திக்கிங்க. ஆளாளுக்கு எங்க அப்பாவோட வேதனையை கிளறி அதை ரணப்படுத்துறீங்க. அவர் மனசு படுற பாடு உங்க யாருக்கும் புரியாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சரோ. அது புரிஞ்சதுனால்தான் அவரை தேடி போய் 4 வாரத்தை ஆறுதலா பேசிட்டு வரலான்னு போஸ் வீட்டுக்கு போனேன். என்ன 2 பேரும் ஒன்னா உட்காந்து கூடி பேசுற மாதிரி இருக்கு? ஏமா சமாதானமா பேசணும்னு வீடு தேடி வந்த மாமா கிட்ட ஏமா கண்டபடி பேசுனீங்க? ஏண்டா சிதம்பரம் மாமாவை எதுக்காக அவமானப்படுத்துற மாதிரி பேசணும்? ஏண்டா பெத்த தாயே நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? ஏண்டா பெத்த தாயே நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? நான் கேக்குறதெல்லாம் ஒண்ணுதான். மாமா மேல எந்த தப்பும் கிடையாது. அப்புறம் ஏன் அவரை குத்தம் சொல்ற மாதிரி பேசணும்? இப்ப என்ன பேசுனா என்னடா? என்னமோ விரல் நீட்டி எல்லாம் பேசுற. இப்ப என்ன வானம் அடிச்சு கீழே விழுந்துருச்சா? நான் ஒண்ணு காரணம் இல்லாம யாரையும் பேசல. அப்படி இல்லம்மா, சிதம்பரம் மாமாவை போய் பாவம். டேய், நான் ஒண்ணு தப்பா சொல்லலடா. அவர் இந்த மாதிரி பரிகாரம் புண்ணாக்குன்னு சொல்லிட்டு வராரு. குலதெய்வம் கோயிலுன்னு கூட்டிட்டு போறாரு. ஒவ்வொரு தரமும் போறமே ஏதாவது நிம்மதியா திரும்பி வரமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதத்தானடா கேட்டேன். என்னதான் பரிகாரம் கோயிலுன்னு போனாலும் நம்மள கூட்டிட்டு போற ஆளுக்கு நல்ல மனசு வேணும். அப்பதான் அது உருப்படும். அத வயிறு எரிஞ்சு சொன்னா அதுக்கு என்னமோ கொலை குத்தம் பண்ண மாதிரி விசாரணை பண்ற மாதிரி கேள்வியில கேட்டுட்டு இருக்க. உன் வீட்டு மகாராணி இத்தனை நேரம் போட்டு சொக்குப்படிதான் வேலை செய்தா? ஏமா என்னமோ ஊர்வலத்திலே இல்லாத மாமனாரு சாதாரணமா இருக்கும் போதே இப்படி எல்லாம் தாங்குறவன் இன்னும் ஏதாவது செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை பிடிக்கவே முடியாதுடா சாமி. இத பாருடா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியாம அந்த ஆளே தலைய குனிஞ்சிட்டு போயிட்டாரு. நீ ஒண்ணு இப்படி குதிக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. தப்பு எங்க அப்பா மேலதாங்க இருக்கு. என்னடிமா சொல்ற? ஆமா, இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு போகும்போது தேவையில்லாம உங்களை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாரு பாருங்க. அதான் அவர் பண்ண பெரிய தப்பு. அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ எப்படி குறுக்க பேசுற? ஓடி உள்ள. ஏய், என்ன பாக்குற? ஏதோ சொக்குப்படி போட்டேன்னு சொன்னீங்கல்ல, தோ நான் போட்டு சொக்குப்படி. இப்படி ஆடுறாரு உங்க புள்ள. ஏய், நீ உன் பங்குக்கு பேசி என் பெரிய கிளப்பாத. ஓடி உள்ள. ஓடிங்கறல. ஏமா உனக்கு புத்தி விவசாய இல்லாம போகுது? என்னடிமா நீ வேற புதுசா? பின் என்ன, சிதம்பரம் மாமா பத்தி பேசினா அண்ணனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் நீ அதுக்கு வம்புக்கு இழுக்கிற? அது என்னமோ உண்மைதாண்டி. இவனுக்கு நிஜமாலுமே சொக்குப்படி போட்டிருக்கிறது அந்த தரகர் தானே. இருக்கட்டும் இருக்கட்டும், இது ஒண்ணு இப்படியே போயிடாது. அவனே ஒரு நாளைக்கு அந்த பத்தி புரிஞ்சுக்க தானே போறான். மாப்ள, நீ எப்ப வருவீன்னு எதிர்பார்த்திருந்த மாப்ள. என்ன மாமா, என்னாச்சு? ஏன் என்ன பண்றதே தெரியல மாப்ள. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. எங்க பிரச்சனை என்னன்னு அண்ணங்கிட்ட சொல்லுங்க. என்ன விஷயம் முதல்ல அதான் சொல்லுங்க. மாப்ள, ஊர்ல அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கேன். ஆபரேஷன் பண்ண மாமா 20,000 பணம் வேணும்னு இப்பதான் போன் வந்துச்சு மாப்ள. நீ 20,000 கொடுத்தீங்கன்னா நான் இப்பயே ஊருக்கு கிளம்பிடுவேன் மாப்ள. பணம் பேங்க்ல இல்ல, கையில இல்ல மாப்ள. உன்னை விட்ட எனக்கு யாரு மாப்ள இருக்கா? நான் யாருகிட்ட மாப்ள போய் கேட்பேன்? மாமா இருங்க, வாங்க வாங்க.